அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுத்த விஷயம். இப்போவும் எனக்கு எப்போதெல்லாம் நான் கொஞ்சம் டவுன் ஆகிறேனோ அப்போல்லாம் நான் இவங்களை பார்த்து தான் நான் இன்னும் அதிகமாக நிறைய செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய சக்தியை எனக்கு கிடைக்கிது. அப்படின்னாலே நான் இவங்களை அடிக்கடி இவங்களோட நினச்சி பார்த்துக்கிறதுனால தான். அது யார் அவங்க நான் சொல்கிறேன், அவங்க யாருன்னா ஒரு குழந்தை தான். ஸோ அவங்க ஏன் என்ன அப்படின்ற அவங்கள லைஃப் என்ன ஆச்சு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன சாதிச்சாங்க இதெல்லாம். இது எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டிலேயோ நடந்தது இல்லை. என்னோட யோகா சென்டரில் யோகாவுக்கு வந்த ஒரு குழந்தைக்கு நடந்த விஷயம். இவங்களோட இந்த லைஃப்பை பார்க்கும்போது நமக்கு வேறு எதுவுமே வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எந்த மோட்டிவேஷனுமே தேவைப்படாது. இவங்களோட ஒரு லைஃபே நம்மளோட வாழ்க்கைக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். முக்கியமாக இது படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு மோட்டிவேஷனான வீடியோவாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்த படிப்புனால் ரொம்ப துவண்டு போகிறது, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஃபீல் பண்ணுறது, ஒரு எக்ஸாமில் போயிடுச்சு அப்படின்னா உடனே ஒன்றும் இல்லாமல் ஆகிடுறது, ஒரு சின்ன சின்ன உடலோட உபாதைகள், ஒரு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்களை காரணம் காட்டி படிக்காமல் இருக்கிறது, இல்லை எல்லாமே அளவுக்கு மீறி வசதியாக இருக்கும்போது நம்ம ஏன் படிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறது. ஸோ இது எல்லா விதமான குழந்தைகளுக்கும், இந்த மாதிரி எல்லா விதமான குழந்தைகளுக்கும் இந்த வீடியோ மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்து அத்தனை பெரியவங்களும் தன் குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களோட அம்மா அந்த மாதிரி. ஸோ அவங்க அம்மா தன் குழந்தையை எப்படி வளர்த்தாங்க, எல்லாரும் வளர்த்துருவோம். அம்மாக்கள்னாலே வளர்க்குறது நம்மளோட அந்த ஒரு கடமைன்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் தாண்டி நம்ம நல்லா இருந்தால் வளர்ப்போம், நம்மளுமே நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தால் எப்படி அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்க்க முடியும், அதுவும் சாதிக்க வைக்க முடியும். அப்படின்னா அது இந்த அம்மா இந்த குழந்தை இவங்க ரெண்டு பேரை பார்த்து தான் என் லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டேன், இன்னமும் மாற்றிக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்பயர் ஆனது. இன்னமும் எனக்கு அந்த சக்தி, எனர்ஜி, மோட்டிவேஷன் எல்லாமே இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போதெல்லாம் நான் எப்போல்லாம் டவுன் ஆகணும் அப்போல்லாம் எனக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அதிகமான எனர்ஜியை கொடுத்துட்ருப்பாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது எல்லாருமே தயவு செய்து பாருங்கள். இது என்ன சொல்ல வராங்க, எப்படிலாம் இந்த ஸ்ட்ரகிளாக இருக்காங்க இவங்க லைஃப்லன்றதை தயவுசெய்து முழுசாக கேளுங்க. அப்போ மட்டும்தான் ஒவ்வொரு அம்மாவும், ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு அப்பாவும் இதை கேட்கணும். பேரண்ட்ஸும் சரி, குழந்தைகளும் சரி, இதை கேட்கணும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, நீங்கள் பெரியவங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. குழந்தைங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இதை காட்டுங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்த விஷயம், இது யாரை பற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறவங்களோட பேர், அந்த குழந்தையோட பேர் தமன்னா. அவ இப்போ இல்லை. சொல்லும்போது அந்த இல்லை அப்படிங்கிற வார்த்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக சொன்னேன். ஆனால் அவள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைய இப்படி ஒரு மன தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் வாழ்க்கையோட போராடணும் அப்படிங்கிற ஒரு குழந்தைய நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதல்ல நான் அவங்க அம்மாவை பார்த்தபோது ஒரு 4 வருஷம் முன்னாடி இருக்கும், இல்லை 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 வருஷம் முன்னாடி நான் அவங்க அம்மாவை முதல்ல என்னோடய சென்டரில் பார்த்தேன். அப்போது அவங்க என்னோடய குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருந்தாங்க. அப்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவள் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறாங்க, வயதிற்கு உண்டான அந்த வளர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில உடம்புல காம்ப்ளிகேட்டடாக நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ், வளர்ச்சி இல்லைன்னும் போதே அந்த உறுப்புகளுக்கு சரியான வளர்ச்சி இல்லைன்னும் போது நிறைய ஒரு இஷ்யூஸ் இருந்தது. சரி, கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஈவன் அவங்க அம்மாவும் அதே போல் தான் இருப்பாங்க. அதனால் அவங்க டாக்டரும் அப்படி இருக்காங்கன்றனால அவளை எப்படியாவது இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லா அம்மாக்களுக்குமே உரிய அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லையா. அதனால அவங்களும் அந்த வளர்ச்சி அவங்களுக்கும் கம்மியாக இருக்கும் பட்சத்தில், அதை விட அவங்க காலில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அந்த 3 வீலர் தான் ஓட்டிகிட்டு வருவாங்க. அவங்க காலில் எவ்வளோ ஆப்ரேஷன் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தன் குழந்தைய நல்லபடியாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அந்த அம்மாவோட மனசில் நிறையவே இருந்தது அன்றைக்கி அவங்க பேசும்போது.
அப்போ அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்லி பார்க்கும்போது, அவங்க சொன்ன உடனே நான் நினச்சேன், ரொம்ப கஷ்டப்படுவா போல், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன குழந்தையா இருக்கும், ரொம்ப வந்து டல்லாக இருப்பா போல் இருக்குது, அப்படிலாம் என்னோடய இமேஜினேஷன் இருந்தது. ஆனால் நான் அவளை முதல்ல பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு குழந்தைய அந்த வயசில் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தா, மூச்சு விடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அந்த டைம் பீரியட். வளர்ச்சியும் இல்லை. ஸோ அவள் குட்டியோன்னு இருப்பா அப்போ. ஸோ எனக்கு ரொம்ப என்ன எப்படி இந்த குழந்தை இப்படி இருக்கா, இவ்வளோத்தையும் பேர் பண்ணிவிட்டு மூச்சு விட சிரமமாக இருந்தது அவளுக்கு. ஸோ அவளால் கண்டினியூவாக பேச முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல, நடக்கிறதே ஒரு மாதிரி கொஞ்சம் சாஞ்சு நடக்கிறது, இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் தான் கஷ்டப்பட்டேனே தவிர அவள் அதை பற்றி மைண்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சந்தோஷம் அவள் முகத்தில், அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தது. இந்த ஸ்ட்ரகிள் மட்டும்தான் அவள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அதை விட பெரிய விஷயம், அந்த சூழ்நிலையிலையும் அந்த குழந்தை அவங்க அம்மாவை அப்படி பார்த்துக்குது. அவங்க அம்மாவாலேயே மெல்லமாக தான் நடக்க முடியும். ஆனால் அவங்க அப்படி நடந்து வரும்போது அவங்க ஒரு ஜஸ்ட் இப்படி தடுமா இருந்தால் கூட அந்த குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி ஓடி போய் பிடிச்சிக்கிறா. அந்த ஒரு கஷ்டப்பட்ட இதுலேயும் அப்போவே எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சரில் கொடுக்க ஆரம்பிக்க அவள் நல்லா இருந்தால். அதுக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவள் என்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஈவன் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது எனக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த குழந்தை வந்து தன்னோட அம்மாவை இப்படி பார்த்துக்குது அப்படின்னு. ஸோ அவள் என்கிட்ட வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய யோகா பண்ணுறது, நிறைய ட்ராயிங்ஸ் அவளுக்கு ஹாபி இருந்தது. நிறைய படிப்புலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அந்த படிக்கணும் பண்ணணும் ஒரு என்ன சொல்லலாம், அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டு. நம்மலாம் சின்னதாக உடம்பு சரியில்லைனாலே நம்ம ரொம்ப 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 அப்படி கஷ்டப்பட்டுடுறோம். அந்த ஒரு விஷயத்தை எடுக்க மாட்டோம், பண்ண மாட்டோம், மைண்ட் இல்லைன்னு சொல்லுவோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வயசில் அந்த குழந்தை இவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிக்கும் போது கூட எதையோ ஒன்று சாதிக்கணும்னு சொல்லி தான் அந்த குழந்தை போயிட்டே இருந்தது. அப்போது அவங்க கூட்டிகிட்டு வந்தப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். அவளுக்கு ரொம்ப ஹைட் ஆகணும், நல்லா எல்லோரும் மாதிரியும் ஹைட் ஆகணும், அவளால் ஓடி விளையாட முடியாது. ஸோ அப்போது அவள் ஓடி விளையாடணும், அந்த ஆசைலாம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நிறையவே இருந்தது. அப்போ அக்குபஞ்சர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஆரம்பித்து ரொம்பவே அவளோட உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாள். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஒரு ஹைட்டும் அவளுக்கு அந்த அக்குபஞ்சர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அவளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போது நம்ம சென்டரில் வந்துட்டு நம்ம சென்டரில் யோகா ஜாயின் பண்ணுறது, அதுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டு இருந்தா. அப்போ காம்படிஷன்ஸ் நல்லா போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய அவார்ட்ஸ்லாமும் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணணும்னு வந்தாங்க. இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கிளாஸும் அவளால் என்னோடய சென்டர் மாடியில் இருக்கும், மாடி ஏறி வரவே முடியாது, அவ்வளோ மூச்சு வாங்கும். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போவாங்க. அந்த குழந்தை அவ்வளோ அவங்க அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி அந்த குழந்தைய அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அதிகமான கேர் வந்து உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் அவங்க அம்மா அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி, நம்மளாம் கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கே சலிச்சிக்கிறோம் அந்த காலத்தில் குழந்தைங்கள. அந்த பிறந்து கூட இருந்திருக்காது, ஒரு 2 வயசுலாம் கொண்டு போயிட்டு எங்கேயாவது தள்ளிடலாம் அப்படின்னு பார்க்குற இந்த காலத்தில் தன் குழந்தைய இவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவில் அவங்களுமே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணி அந்த காலில் அவங்க 3 வீலரில் கொண்டு வந்து அந்த குழந்தைய விடுவாங்க. அவள் அப்படியே பொறுமையாக மாடி ஏறி வருவாள். வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற வரைக்கும் மூச்சு வாங்கும். அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நானும் யோகா பண்ணியே தீருவேன்னு சொல்லி அவ்வளோ யோகாவையும் அவள் பண்ணாத ஆசனாஸே கிடையாது. அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ஃபோட்டோவில் கூட நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். எல்லா ஆசனாஸும் பண்ணுவாள். ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நல்லா இருக்கிற குழந்தைங்களால பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம், அடம் பிடிக்கும், இல்லை நம்மளாலே இவ்வளோ பெருசாகிட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இந்த குழந்தை தனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் திரும்ப நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுக்கணுன்ற அந்த அவ்வளோ ஆர்வம் அதுக்கு எப்படி வந்தது, எப்படி அந்த தைரியம் அவங்க அம்மா கொடுத்ததா, அவளுக்குள்ளே இருந்து இயல்பிலேயே இருந்தது, அந்த பிரபஞ்சமே அவளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா அந்த பிரபஞ்சம் தான் அப்படி ஒரு கிஃப்ட் அவளுக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை நம்மெல்லாம் வந்து கற்றுக்கணும், அவங்ககிட்ட இந்த தன்னம்பிக்கையை கற்றுக்கணும். அதை தான் நான் இன்னமும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக சொல்லணுன்னா, நம்ம சென்டரில் ஆனுவல் டே நடந்தப்போ அவளால் மூச்சு விடவே முடியல. அவளோட ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்கன்னா பிலோ 95 இருந்தது. அது என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப அவளுக்கு வந்து சஃபர் ஆகும், மூச்சு விடவே முடியாத சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் அவளுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லணும்னா 85 to 88 தான் இருந்தது. அந்த டைம் அவளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோகா பண்ணுறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டா. அவங்க அம்மா வந்து அனுப்ப முடியல, ரொம்ப சஃபர் ஆகிறான்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் என்னோடய ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் அவள் ப்ராக்டிஸ் கூட வரல. ஆனால் சடனாக அந்த ஃபங்க்ஷனில் அவள் வந்து கலந்துக்கிட்டு எல்லா குழந்தைங்க கூடயும் யோகா டான்ஸ்லையும் கலந்துக்கிட்டு இண்டிவிஜுவலாகவும் அவள் யோகா
பண்ணி காமிச்சிருந்தா அப்படின்றது தான் பெரிய விஷயம். அந்த ஃபோட்டோஸ் நான் இது கூட இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். அவளால் தொடர்ந்து 5 நிமிஷம் முன்னாடி கூட 5 நிமிஷமாக அவளால் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் கூட அப்படி நிற்க முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தான். ஒவ்வொரு விஷயமும் இது மட்டும் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் வந்து மெடிடேஷன் சிவராத்திரி இப்போ வச்சுருந்தோம். அவளால் ஒரு சின்ன ஒரு ஒரு சேர்ந்தாப்பில் அப்படி ஒரு என்னன்னு கூட கேட்க முடியல. அவளால் ஹெவி ப்ரீதிங் அவளுக்கு வந்து இருந்தது. ரொம்ப மூச்சு வாங்கிறது இருந்தது, ப்ரீதிங் ட்ரபிள் இருந்தது. ஸோ ஆனாலும் அந்த மெடிடேஷனை நைட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் நான் 3 o'clock தான் முடிப்பேன். நீ பரவாயில்ல கிளம்புமான்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவள் போவே இல்லை. அந்த 3 o'clock வரைக்கும் நான் எப்போ முடிச்சனோ அது வரைக்கும் இருந்துட்டு அந்த மூச்சு வாங்குறதோட நான் இருப்பேன். பரவாயில்ல, என்னால் முடியும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவளை பார்த்து. எங்கேருந்து இந்த கான்ஃபிடென்ட் உருவாகுது, எப்படி இந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வார்த்தைகளே இல்லை. நிறைய அவளை பற்றி சொல்லிட்டு போகணுன்னா எவ்வளவோ சொல்லலாம். என்னோட யோகா சென்டருக்கு வந்தப்போ இருந்த பார்ட் மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். அவளை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் என் குழந்தைக்கும் அவளை தான் ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த பதிவு கொடுக்கறதுக்கு காரணமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுமே நாம் நல்லா இருக்கோமே ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி அழுகிற குழந்தைங்களுக்கும் சரி, இல்லை இது போல் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரிய மோட்டிவேஷனாக அமையக்கூடியது அவளோட லைஃப், தமன்னாவோட லைஃப். இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிடேஷன்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ என்ன வேணுமோ மெடிடேஷனில் கேளுங்க கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த மெடிடேஷனை ஸ்ரத்தையாக யார் பண்ணாங்களோ இல்லையோ, இந்த குழந்தை நான் சொன்னதை கேட்டு ரெகுலராக மார்னிங் எந்திரிச்சு பண்ணி அவள் சொல்லுவாள். ஒரு கொய்யா மரம் வந்து அவங்க வீட்டில் வளர்த்தாங்க. அது வந்து கொய்யா பழம் கொடுக்கவே இல்லை. அப்போது அந்த மெடிடேட் பண்ணி அந்த குழந்தை அந்த மரத்துக்கிட்ட பேசி கேட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இயற்கைகள் கூட பேசணும், மரங்கள் கூட சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக அந்த பழம் வந்து அங்கே காய் காய்ச்சி பழம் வந்து அது எனக்கு சொல்லியிருந்தாங்க, எடுத்து அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரேயர் பண்ணி கிடச்சது மெடிடேஷனில். ஸோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பாதியிலே விட்டுட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமல் எவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தை தன்னோட லெவலை ரீச் பண்ணி அதால் முடியாத போது கூட அதை செஞ்சு மேக்ஸிமம் எவ்வளோ அதுக்கு எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து, அதெல்லாம் வந்து வார்த்தைகளில் சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. இப்போது ரீசெண்டாக அவள் பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட் அவளோட 10th அவள் முடித்தது. அவளால் அந்த 10th எக்ஸாம் எழுதும்போது இந்த லாஸ்ட் இயர் எழுதுனா, இந்த இயர் இல்லை, ஸோ போன வருஷம் எழுதுனா, இந்த இயர் அவள் இல்லை. ஸோ அந்த போன வருஷம் அவள் எழுதின அந்த 10th தான் அவளோட லாஸ்ட் அச்சீவ்மெண்ட். அந்த 10th முடிக்கிற வரைக்கும் அவள் பண்ண ஸ்ட்ரகிள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த 10th எடுக்கணும், அவங்க அம்மா வந்து வேண்டவே வேண்டாம், ஈவன் அவள் ஸ்கூல் போகிறதையும் நிறுத்திட்டா. ஏன்னா அவளால் இருக்க அவளுக்கு வந்து நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நல்லா வந்த குழந்தை சடனாக வந்து அந்த வளர்ச்சி உறுப்புகள் அதிகமாகிறதுனாலேயோ என்னமோ தெரியல, அந்த உடம்பு அதுக்கு அந்த உறுப்புகள் வளர அந்த உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கலை. ஸோ அதனாலேயே வந்து அவளை காப்பாற்ற முடியாமல் போச்சு. எவ்வளவோ மருந்துகள் கொடுத்தாலும் மரணம் நம்மக்கிட்ட இல்லை இல்லையா. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடினோம். என்ன பண்ண முடியுமோ அவங்க அம்மாவால் முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவளால் ஸ்கூல் போக முடியல, ரொம்ப சஃபர் ஆகிட்டே போனால் அதிகமாகிட்டே போச்சு அவளோட அந்த உடம்பு நோய்கள், மூச்சு வாங்குறது, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சது. ஆனால் அந்த 10th அப்போ அவளால் முடியவே இல்லை, வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஈவன் ஸ்கூல்லையுமே எக்ஸாம் எழுத வேண்டாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எழுதி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்கள் ஸ்கூலுக்கு வந்து பேர் கேட்டுரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க அம்மா, என் குழந்தை எழுதுறன்னு ஆசைப்படுறா, அவள் எழுதுவா, அவளுக்கு என்ன ஆனாலும் நான் பொறுப்புன்னு சொல்லி சைன் போட்டு, யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் ஹாஸ்பிட்டலில் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சைன் போடவே யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், குழந்தைய எக்ஸாம் எழுத விடுங்கன்னு அந்த அம்மா சைன் போட்டாங்க. அந்த அம்மாவை என்னன்னு சொல்கிறது? ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும், அவங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத டாக்டர்ஸ் இல்லை, போகாத மருத்துவம் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை. ஆனால் அத்தனையும் அந்த 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 அம்மா அவ்வளவு போராடி இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு அந்த குழந்தையும், இப்படி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு அந்த அம்மாவும் கொடுத்து வச்சுருக்கணும். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், இறைவனே வந்து அந்த பிரபஞ்சமே அந்த குழந்தைய படைச்சிருக்கு சாதிக்கிறதுக்காகவே நான் நினச்சிக்கிறேன். அந்த எக்ஸாம் எழுதும்போது அவள் ஆக்சிஜன் டியூபோடு தான் எக்ஸாம் எழுதுனா. அந்த எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட் அந்த எக்ஸாம் எழுதும்போது ஸ்ட்ரகிள் ஆனது அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லி, அவங்க அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டேஜில். வேண்டாம், நீ படுற கஷ்டம் என்னால் பார்க்க முடியல, அதையும் மீறி நான் எழுதுவேன், யார் என்ன சொன்னாலும் நான் எழுதுவேன்னு சொல்லி எழுதிட்டு, அந்த குழந்தை வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, ஏன் இந்த 10th எல்லாரும் பயப்படுறாங்க, இவ்வளோ தானே இந்த 10th, இதை நான் போய் சொல்லணும் எல்லாருக்கும்,
ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். டீச்சர்ஸும் மற்றவங்களும் ஏன் பயமுறுத்துகிறாங்க குழந்தைங்கள? எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த குழந்தை அந்த 10th மார்க் ரிசல்ட்டு அவள் எடுத்தது 600க்கு 429. சாதாரணமாக நம்ம படிக்கிற குழந்தைங்களால எடுக்க முடியல, நல்லா இருக்கிற குழந்தைங்களால. ஸோ இதெல்லாம் 429 எடுத்து அந்த ரிசல்ட்டை கேட்டுட்டா, பாஸ் அப்படிங்கிறத கேட்டுட்டா. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டையும் அந்த மார்க் ஷீட்டையும் வாங்கிறதுக்கு அவள் இல்லை. இறைவன், இந்த பிரபஞ்சம் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ நீ இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இருந்தது போதும், எங்கள் கூடயே வந்துரு அப்படின்னு. ஏன்னா காட் கிஃப்டட் சைல்டுன்னு நான் அடிக்கடி சொல்வேன். இறைவனாலே அவங்களுக்கு இறைவனுக்கே ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் போல், இப்படி ஒரு குழந்தை நம்ம கூட இருக்கணும்னு அதனால் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டும் அந்த மனப்பக்குவமும், என்ன ஒரு மெச்சூரிட்டி, தன்னோட இந்த சூழ்நிலையும் தன்னோட அம்மாவை பார்த்துக்கணுன்ற மெச்சூரிட்டி, இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. என்னால் நம்பவே முடியல அவள் இல்லை அப்படிங்கிறத. ஆனால் நான் அப்படி நினைக்கல. இன்றைக்கும் எங்கள் சென்டருக்கு மெடிடேஷன் தான் ஃபஸ்ட்டு வருது. அவங்களும் அவங்க அம்மாவும் தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவால் கீழே உட்கார முடியாது. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு முதல்ல ஒரு சேரை கொடுத்துட்டு அந்த குழந்தை கீழே உட்காந்துருக்கும். நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். தயவு செய்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா அவளுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அந்த குழந்தைப்பட்ட கஷ்டங்கள், அவளை ஃபேஸ் பண்ண விஷயத்துலேருந்து எப்படி தாண்டி வந்தா, அவள் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தா, அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி வெளியில் வந்தா, இவ்வளோ படித்தா, இவ்வளோ சாதிச்சா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த புக்கோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து ஒவ்வொரு அம்மாக்களும் தன் குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு பேரண்ட்ஸும், நான் ஏன் அம்மாவை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த புக்கில் படிப்பீங்க அந்த அம்மா பண்ணதையும் சரி, அந்த குழந்தை பண்ணதையும் சரி. ஈவன் அந்த புக்கில் வந்து அவங்க அம்மாவோடது இருக்கோ இல்லை, அந்த குழந்தை இது நிறைய இருக்கும். ஆனால் அவங்க அம்மாவை நேரில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்னமும் அவங்க என் கூட கணக்கில் தான் இருக்காங்க. இப்போயும் அந்த மெடிடேஷனுக்கு அவங்க வராங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு போய் சேரணும், ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கணும் அவளோட லைஃப், தமனாவோட லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின புக்கு தான் மோட்டிவேஷ்னல் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் லைஃப் ஸ்டோரி ஆஃப் எ லிட்டில் ஏஞ்சல் தமன்னா அப்படின்னு. அந்த புக்கோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இன்னொருத்தங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த புக்கை கிஃப்டாக கொடுங்க. நீங்கள் எல்லோரும் இந்த புக்கை ஒரு தடவை வாங்கி படிங்க. அதுதான் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற மரியாதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவை இன்றைக்கி அவள் இறந்து 1 வருஷம் ஆன இந்த டேட்டில் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், கொடுத்துட்டேன். இதுவும் அவளோட விஷயம் கூட இருக்கலாம். இன்றைக்கும் எங்கே மெடிடேஷன் நடந்தாலும் அவள் இருப்பா. யார் அவளை நினச்சாலுமே அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அவள் கொடுப்பா. எல்லா குழந்தைகளுக்கும் தைரியத்தை கொடுப்பா. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு குழந்தையால் படிக்க முடிஞ்சதுன்னா, நல்லா இருக்கிற நம்மளால் ஏன் படிக்க முடியாதுன்னு ஒவ்வொரு குழந்தையும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைய வளர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த முடியாத அந்த அம்மாக்கே இருந்துச்சுன்னா, நல்லா இருக்கிற அம்மாக்களில் இன்னும் நம்ம எவ்வளோ நம்ம குழந்தைய வளர்க்கணும்னு யோசிங்க. ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சலிச்சுட்டு போகாமல் அந்த குழந்தை கூட ட்ராவல் பண்ண அந்த அம்மாவை நான் பார்த்தேன். எவ்வளவு தூரம், அவளோட 15வது வயசு அவள் இப்போ இறந்தது. இந்த 15 வருஷம் அந்த அம்மாவுக்கு பட்ட கஷ்டம் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. ஒவ்வொரு அம்மாவுக்கும் இது சமர்ப்பணம் தான். ஏன்னா ஒரு தாயின்றவங்களே எப்படின்னு தெரியும். ஆனால் இப்படி தன்னால் முடியல, அவங்க இப்போ அவள் போனதுக்கப்புறம் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்கள் அவளை நினச்சி மெடிடேட் பண்ணுங்கள். இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான குழந்தைய நம்ம பெற்றுட்டு நீங்கள் இப்படி கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அவளே அந்த பலத்தையும் கொடுத்து இப்போ மறுபடியும் அவங்க அம்மா எழுந்து வீல் சேரில் உட்கார அளவுக்கு ஆகிட்டாங்க. 3 வீலர்லாம் ஓட்டிகிட்டு இருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அவளையே மெடிடேட் பண்ணி அவளையே நினச்சி ப்ரேயர் பண்ண சொல்லி இன்றைக்கி அவங்க மறுபடியும் எழுந்து நின்று நடமாடுறாங்க. எனக்காக இந்த ஒரு விஷயம் எல்லோரும் பண்ணுங்கள். இந்த புக்கை அமேசானில் ரொம்ப ரொம்ப கம்மி விலை தான் இது. ஸோ எல்லோரும் தயவுசெய்து வாங்கி படிங்க. எல்லா குழந்தைக்கும் கிஃப்டாக கொடுங்க. அதை படித்து முடித்தோடனே நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்களோட ஸ்டோரி எப்படி இருந்தது, மோட்டிவேஷனாக மனசுக்குள்ளே எடுத்துக்கோங்க. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அந்த தமனாவோட தன்னம்பிக்கையும் தைரியமும் போய் சேரட்டும். அவளால் எத்தனையோ குழந்தைகளுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதில் நான் உறுதியாக சொல்லுவேன். என்னோடய சென்டரில் இப்படி ஒரு குழந்தை வந்து இருந்து இவ்வளவு சாதிச்சிருக்காங்க அப்படின்னா, என்னோடய மெடிடேஷனை அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க அதை பண்ணியிருக்காங்க, அதை உணர்ந்திருக்காங்கன்னா எனக்கு அதை விட பெரிய கிஃப்ட் இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு வேறு என்ன இருக்குது? ஸோ எல்லா குழந்தைகளும் இதை படித்து நல்லா வாங்க. எந்த மோட்டிவேஷனும் வெளியில் தேடாதீங்க. உங்களுக்குள்ள மோட்டிவேஷன் இருக்குது, அவளுக்குள்ளேயே தான் மோட்டிவேஷன் தேடிக்கிட்டா. அதே போல் நீங்களும் உங்களுக்குள்ளே தேடுங்க. அந்த தமன்னாக்கு இந்த பதிவு சமர்ப்பணம், அவங்க அம்மாவுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.